வணக்கம் மக்களே. இந்த வீடியோக்குள்ளே ஹெல்த்தியான பனானா வால்நட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு 2 வாழைப்பழத்தை எடுத்து நல்லா உரித்து ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறமா அதில் முட்டை சேர்க்கணுங்க. 2 முட்டை சேர்த்தா போதும். 2 முட்டையை அதில் சேர்த்துட்டு நல்லா திருப்பியும் கலக்கி விடணுங்க. எக் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் க்ரீக் யோகர்ட் சேர்க்குறோங்க, ப்ரோட்டீன் சத்துக்காக. அதுக்கப்புறமா ஸ்வீட்னஸ்க்கு ஹனி சேர்க்குறேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதில் சுத்தமாக ஒயிட் சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ எதுவுமே சேர்க்கலைங்க. ஹனியும் பனானாவும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அது நேச்சுரல் ஸ்வீட்டுன்றதுனால அந்த அளவுக்கு சுகர் இருக்காது. இதை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க. இந்த ஊரில் எப்படியும் நான் சொல்லியிருக்கேன்ல, ஒயிட் சுகர்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு. அதுக்காகவே இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் சேர்க்குறாங்கங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணுங்க. இதை கலந்து விட்டதுக்கப்புறமா 1 கப்பு கோதுமை மாவு சேர்க்கணுங்க. கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கோகோ பவுடர் சேர்க்கணுங்க. அது சாக்லேட் ஃப்ளேவருக்காக. அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் பேக்கிங் பவுடர் சேர்க்கணுங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். அதை தனியாக எடுத்து வச்சுணுங்க. அதுக்கப்புறம் கேக் செய்கிற அந்த மோல்டில் பட்டர் ஷீட்டை வச்சு கொஞ்சோண்டு பட்டர் போட்டு நல்லா தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதோட வால்நட்டையும் சேர்த்துக்கணுங்க. ஏன்னா இது வால்நட் கேக்குன்றதுனால அதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த லிக்விடை எடுத்து நம்ம அந்த கேக் மோல்டில் ஊற்றிடணுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து நம்ம ஓவனில் வச்சிடலாங்க. ஓவனில் வச்சுட்டு 45 நிமிஷம் நம்ம டைமர் வச்சிட்டோம்னா கேக் ரெடி ஆகிடுங்க. இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கேக்கு வெளியே எடுத்துடலாம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. கேக் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் நீங்களே. அருமையான சுகர்லெஸ் ப்ரோட்டீன் கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த கேக் எப்படி வந்திருக்குன்னு கட் பண்ணி பார்த்துடலாங்க. இதை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். பார்க்குறதுக்கு ப்ரௌனி மாதிரியும் இருக்குது, கேக் மாதிரியும் இருக்குங்க. இது பார்க்க க்ரீமியாக இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வால்நட் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி எல்லா நட்ஸுமே சேர்த்துக்கலாங்க. இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.